Hey guys, welcome to the channel. Of course, டைட்டில் இருக்க மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் ஏன் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபெயிலியர்ன்ற மீன்ஸ் நான் எங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை மென்ஷன் பண்ணல. இந்த படம் ஷியோராக $1 billion வந்து கிராஸ் பண்ணிடும், ஈஸியாகவே பண்ணிடும். உண்மையான கேள்வியே இன்ஃபினிட்டி வார் என் கேம் செட் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸை டூம்ஸ்டேவாலையும் சீக்ரெட் வார்ஸாலையும் செட் பண்ண முடியுமான்னு தான். ஏன்னா இன்ஃபினிட்டி வார் வந்து வெறும் ஒரு 20 படங்களில் நீங்கள் காமிச்ச கேரக்டர்ஸை, வெறும் ஒரே யூனிவர்ஸில் நடக்கிற அந்த ஸ்டோரியை அதே கேரக்டர்ஸை வச்சு 2 படம் கொடுத்து அதுக்கு இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ண முடிஞ்சு இவ்வளோ பெரிய மல்டிவர்ஸ் லிட்டரலா மார்வல்னு பேர் வச்சிருக்க எல்லா படங்கள்ல இருக்க எல்லா கேரக்டர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் வந்து அப்படி எடுக்கிற 2 படங்களால இன்ஃபினிட்டி வார் அண்ட் எண்ட் கேம் அளவுக்கு ரீச் பண்ண முடியல, அந்த ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ண முடியலன்னா தட் இஸ் வாட் ஐ கால் அ ஃபெயிலியர். லிட்டரலா இமேஜின் பண்ணி பாருங்களேன், டூம்ஸ்டேவும் சீக்ரெட் வார்ஸும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபேன்ஸ் அதை பார்த்துட்டு வெளியே வந்து இல்லைங்க படம் இன்ஃபினிட்டி வார் அளவுக்கும் இல்லை எண்ட் கேம் அளவுக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா தட் இஸ் அ ஃபெயிலியர். அஃப்கோர்ஸ் அது ஃபெயிலியர் தான். ஏன் இன்ஃபினிட்டி வார் அளவுக்கு டூம்ஸ்டேவால வர முடியாதுன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி வாருக்கு ஒரு பக்கமான செட்டப் இருந்தது. வெறும் அதுக்கு முன்னாடி வந்து அந்த 20 படங்கள்லயே அதுக்கான ஒரு பேஸை ரெடி பண்ணிட்டாங்க. பட் டூம்ஸ்டே படத்துல தான் அந்த செட்டப்பே ரெடி பண்ண போறாங்க. கம்பேரிட்டிவா நான் உங்களுக்கு சொல்றேன், இன்ஃபினிட்டி வார் பத்தியும் டூம்ஸ்டே பத்தியும். இன்ஃபினிட்டி வாரோட மெகாஃபின், அதாவது எதை நோக்கி அந்த கதை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ். அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த படங்கள்ல இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. லைக் கேப்டன் அமெரிக்கால டெசர்ட் ஸ்பேஸ் ஸ்டோனை காமிச்சிட்டாங்க, அப்புறம் அவெஞ்சர்ஸ்ல மைண்ட் ஸ்டோன், அதுக்கப்புறம் டார்க் வேர்ல்டுல ரியாலிட்டி ஸ்டோன், டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் டைம் ஸ்டோன், அப்புறம் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸில ஸ்பேஸ் ஸ்டோன் சொல்லி அந்த 5 ஸ்டோன் பத்தி சொல்லிட்டாங்க. சோல் ஸ்டோனை பத்தி மட்டும் இன்ஃபினிட்டி வார்லயே காமிச்சிருப்பாங்க. ஸோ எதை நோக்கி கதை நடக்க போதோ அதை வந்து படத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து காமிச்சிட்டாங்க. அதை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். படத்துல அது வந்ததுன்னா உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனோ எந்த ஒரு குறையோ வந்து இருக்க போறது இல்லை. அது வந்து அந்த படத்தோட வில்லன் தானோஸ் வந்து அவெஞ்சர்ஸ் 1லயே அவர் வில்லன் மாதிரி போர்ட்ரே பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல காமிச்சாங்க, அதுக்கப்புறம் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸிலையும் காமிச்சிட்டாங்க. ஸோ தானோஸ்ன்ற ஒருத்தன் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும், அவன் எப்படியாப்பட்ட ஆள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த படத்தோட ஆன்டகனிஸ்ட் பத்தியும் உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து அந்த படத்தோட முக்கியமான ஆளுங்க, அந்த படத்தோட ஹீரோஸ், அவங்க யாரு, எப்படி உருவானாங்க, அவங்களுக்கு எப்படி சக்திகள் கிடைச்சது, எப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க, எப்படி ஒரு டீம் ஆனாங்க, அப்புறம் என்ன நடந்தது, எப்படி பிரிஞ்சாங்க, இப்ப எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டி வாருக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அந்த படத்துல அவங்களை காமிச்ச உடனே இவன் எப்படா இங்க வந்தான், இவன் எப்படி அங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டவுட்ஸுமே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ எதையும் ரஷ் பண்ண மாதிரியோ இல்ல திடீர்னு திணிச்சு விட்ட மாதிரியோ உங்களுக்கு இருக்காது. இது எல்லாமே வந்து இன்ஃபினிட்டி வாருக்கு முன்னாடியே செட் ஆயிடுச்சு. ஸோ இன்ஃபினிட்டி வார்ல வெறும் கதையை மட்டும் ரன் ஆக போகுது. ஸோ அதனால நீங்க எதை பத்தியும் யோசிக்காம கதையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அதனால அந்த படம் வந்து பக்கா ஒர்க் அவுட் ஆச்சு. பட் டூம்ஸ்டேக்கு வாங்கலாம், இந்த படம் எதை நோக்கி நடக்க போகுதுன்னு தெரியாது, எதுக்காக நடக்க போகுதுன்னு தெரியாது, வில்லன் எப்படி உருவானா, வில்லன் எங்க இருந்து வந்தான், ஆரிஜின் என்ன, அவனுக்கு என்ன சக்திகள், லிட்டரலா ஹீரோஸ் யாருன்னே தெரியாது. நம்ம இப்ப அவெஞ்சர்ஸ் எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாது. அந்த ஓல்டு அவெஞ்சர்ஸோட அந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. இப்போ புது அவெஞ்சர்ஸ் உருவானாங்களா, அவங்க ஒன்னா சேர்ந்தாங்களா, அவங்க டீமா இருக்காங்களா, லிட்டரலா சில கேரக்டர்ஸ் எல்லாம் மார்வல்ல ஒண்ணு இருக்கானே தெரியலங்க. அப்படி ரன் ஆயிட்டு இருக்கு மார்வல் இப்போதைக்கு. ஸோ நீங்க டூம்ஸ்டேல தான் எல்லாத்தையுமே காமிக்கணும். லிட்டரலா டூம்ஸ்டேல வந்து இந்த கதை எதை நோக்கி நடக்குதோ அந்த விஷயத்தை பத்தி காமிக்கணும். அப்புறம் வில்லன் எப்படி உருவானான்னு காமிக்கணும், அவனோட பேக் ஸ்டோரியை காமிக்கணும், அப்புறம் ஹீரோஸ் எப்படி ஒன்னா சேர்றாங்கன்னு காமிக்கணும். இதெல்லாம் ஒரே படத்துல நீங்க பண்ணணும்னா அது எவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஸ்டோரின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது பண்ணவும் முடியாது. ஆனா படம் அடுத்த வருஷம் ரிலீஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, இன்ஃபினிட்டி வாருக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் பத்தி எதுவுமே தெரியாது, தானோஸ் பத்தி எதுவுமே தெரியாது, அவெஞ்சர்ஸ் கேரக்டர்ஸ் பத்தி தெரியும். ஆனா அவங்க இன்னும் ஒன்னாவே சேரல. இந்த படத்துல தான் ஒன்னாவே சேர போறாங்க. எல்லாம் இன்ஃபினிட்டி வார்ல காமிச்சிருந்தா படம் எப்படி இருந்திருக்குமோ அப்படிதான் இப்போதைக்கு டூம்ஸ்டே இருக்கு. இது மார்வல் தப்பா இல்ல மார்வல் ஏன் இவ்வளவு அன்பிளான்டா போயிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இது மார்வல் தப்பெல்லாம் கிடையாது. அவங்க பக்கமான பேஸை செட் பண்ணாங்க. ஆனா அது டூம்ஸ்டே கிடையாது, கேங் டைனாஸ்டி எதை நோக்கி நடக்க போகுது, அந்த வில்லன் பத்தின கதைகள்லாம் சொல்லிட்டாங்க. ஹீரோஸ் ஒன்னா சேர்றது மட்டும் தான் இப்போ மிச்சம். ஏன்னா கேங் டைனாஸ்டி எதை நோக்கி நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த 10 rings, அப்புறம் அந்த மிஸ் மார்வல் கையில இருக்க அந்த பேண்ட், அப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட ஒரு ஸ்லிங் ரிங் மாதிரி சொல்றாங்க. இது 3 நோக்கி தான் அந்த கதை நடக்க போகுதுன்னு. அந்த அஃப்கோர்ஸ் கேங்க பத்தி நம்ம கிட்ட லோக்கில காமிச்சிட்டாங்க. குவாண்டமேனியால அவர் தான் வில்லன். அதுல அந்த கவுன்சில் ஆஃப் கேங்க காமிச்சாங்க. லோக்கி சீசன் 2 அந்த விக்டர் டைம்லி வேரியன்ட், லோக்கி 1ல அந்த ஈவோ ரிமைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தியும் காமிச்சிட்டாங்க. டானோஸை விட அதிகமாவே காமிச்சிட்டாங்க. ஸோ அதை நோக்கி கதை போய் நடுவில் ஒரு பிரச்சனை வந்து அப்புறம் கேங் டைனாஸ்டி கேன்சல் பண்ணி டூம்ஸ்டே வந்ததுனால இவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. பட் அதை பத்தி எதுவுமே பேசாம இருக்கீங்களேடா. லிட்டரலா டூம் நம்ம இதுக்கப்புறம் படத்துல பார்க்கவே முடியாது. தண்டர்போல்ட்ஸ்ல காமிக்க மாட்டாங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல எனக்கு தெரிஞ்சு 99% RDJோட டாக்டர் டூமை காமிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டாக்டர் டூம் வந்து டூம்ஸ்டே படத்துல தான் இன்ட்ரடியூஸ் ஆக போறாருன்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் ஒரே படத்துல காமிச்சா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப ரஷ் பண்ண மாதிரியே இருக்கும். என்னதான் நீங்க டூமுக்குன்னு தனியா டூம்ஸ்டே பிரிச்சுட்டு அவெஞ்சர்ஸ்க்கு சீக்ரெட் வார்ஸை பிரிச்சீங்கன்னா அது கண்டிப்பா செட் ஆகிற மாதிரியே இருக்காது. ஏன்னா அந்த டைட்டிலே இருக்கு, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே தான். நீங்க டூம் பத்தி காமிக்கிறீங்க, ஓகே, அதே நேரத்துல அவெஞ்சர்ஸ் பத்தியும் காமிக்கணுங்க. அப்ப மார்வல் தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லையான்னு கேட்டீங்கன்னா வழி இருக்கு. இப்ப லீக்கா இருக்க ரூமர்ஸ் படி இந்த கதை லோக்கியை நோக்கி தான் ரன் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ரன் ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த படம் ஹிட் ஆயிடும். ஏன்னா லோக்கி கொடுக்கப்பட்ட கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படி. இப்ப நீங்க டூம் வந்து லோக்கியோட இடத்த நோக்கி போறாரு, லோக்கி சுத்தி தான் கருதன் நடக்குதுன்னா இந்த படம் கண்டிப்பா சூப்பரா இருக்குங்க. பட் அப்படி இல்லாம எதனா புதுசா நான் கொண்டு வரேன், இதை கொண்டு வரேன், அதை கொண்டு வரேன்னு வந்தாங்கன்னா மார்வல் இஸ் கோன
ஃபெயில் திஸ் மூவி. லிட்டரலா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த படம் கண்டிப்பா வந்து ஒரு டிசாஸ்டரா தான் அமையும். பட் எனக்கு ஆர்டிஜே மேலேயும் ரூசோ பிரதர்ஸ் மேலேயும் நல்ல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா கையெல்லாம் விட மாட்டாங்க. பட் ஒரு மார்வல் ஃபேனா பயமா தாங்க இருக்கு. அடுத்த வருஷம் படம் ரிலீஸ், காத்திருந்து பார்ப்போம். ஆனா இந்த படம் கண்டி ஃபெயில் ஆச்சு, மார்வல் அவ்வளவுதான்.